பேருக்கும் சம்மதம்னா, பீட்டருக்கும் இதுல சம்மதம்னா எனக்கும். வா ஆல்பர்ட், மேரி பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. முதல்ல blessing வாங்க. என்ன bless பண்ணுங்க பாட்டி. God bless you my child. நீ உடனே சர்ச்சுக்கு தகவல் சொல்லுப்பா. கல்யாணத்துக்கான ஏற்பாட பண்ணிடு. நிச்சயமாமா, எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா சாப்பிடலாம். எங்க அம்மா சோறு ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். நான் தாண்டி உன் அம்மா. உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. இது ஏன் அகல்யா உனக்கு புரிய மாட்டேங்குது? நீ எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா கோகிலா. அவங்க அங்க ஊர்ல இருக்காங்க. இனிமே எங்க அம்மா ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன். அகல்யா, அகல்யா, என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. என்னம்மா? அகல்யாவை பாருங்க, உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்னம்மா இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சல் மருந்து ஏதாவது வீட்டுல இருக்கா? ஏங்க, மருந்தெல்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு காய்ச்சலுக்கெல்லாம் வேண்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, குழந்தைய தூக்கு, நான் சட்டையை போட்டு வந்துடுறேன். இந்த திருமணத்தில் ஆட்சேபனை உள்ளவர்கள் உடனடியாக சபைக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். குழந்தை ஏதோ மனசளவுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு இப்ப இருக்கிற காய்ச்சல் மனப்பிரச்சனையை தவிர உடல் பிரச்சனை இல்லை. ஆமா, குழந்தை அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்காளே, இதுல குழந்தையோட அம்மா யாரு? டாக்டர், நான் தான் அகல்யாவோட அம்மா. உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏதாவது அவளை திட்டினீங்களா, அடிச்சீங்களா? அப்புறம் ஏன் அவ அம்மா அம்மான்னு அனத்திக்கிட்டு இருக்கா? டாக்டர், அவங்க போய் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைக்கு அம்மாவே கிடையாது. எங்க அக்கா தான் குழந்தையோட அம்மா. ஆனா இந்த மாதிரி மனப்பிரச்சனையிலையும் ஏக்கத்திலையும் காய்ச்சல் வந்ததுன்னா இதை சரி பண்றதுக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது. அம்மாவால வர பிரச்சனைய ஒரு அம்மாவால தான் சரி பண்ண முடியும். ஒருவேளை குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க சரியான அம்மாவா இருந்து அந்த ஏக்கத்தை சரி பண்ணணும். இல்லைன்னா குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏங்க, உங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எங்க உமா நீ குழந்தைய சரியா பாத்துக்கலான்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாய முறை இல்லனா அடிச்சு பல்லகளெல்லாம் உடைச்சிடுவேன். ஒழுங்கா பாத்திருந்தா ஏண்டி அகல் எங்க அக்கா மாதிரி ஒருத்தங்க பார்த்து எங்க போகுது? சும்மா அம்மா மாதிரி வேஷம் போட்டா பத்தாது, ஒரு உண்மையான அம்மாவா இருக்கும். இப்ப இருக்கிற அக்கா குழந்தை மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம். எல்லாரும் சேர்ந்து அவளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அக்கா, இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குக்கா. இவரெல்லாம் திருத்தவே முடியாது. தாமரை, என் குழந்தைய நான் சரியா பாத்துக்கலையா தாமரை? விமல் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? இத பாரு உமா, உன்னை தவிர அகல்யாவை வேற யாரும் இவ்வளவு நல்லா பாத்துக்கவே முடியாது. நீ நல்ல அம்மா இல்லனா உலகத்துல வேற யாருமே நல்ல அம்மா கிடையாது. நாங்கெல்லாம் பெத்துக்காத ஒரு குழந்தைய இவ்வளவு நல்லா பாத்துப்போமாங்கிறது சந்தேகம்தான். ஆனா நீ ஒரு தாயா இருந்து இந்த குழந்தைய பாத்துக்கிற, அது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இத பாரு, நீ விமல் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இந்த காய்ச்சல் ஏக்கம்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும். இத பாரு, நீ அழாத. என்ன செல்லம், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு அத்தைங்களை வர சொன்னீங்க? தாமரத்த ஒரு ஊர்ல நம்ம அம்மாவை பார்த்தோம்ல, அங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? எங்க அம்மா வந்தாதான் நான் சாப்பிடுவேன். எங்க அம்மா உங்களுக்கு காட்டவா? என் கூட வாங்க.